ஹாய். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் வந்து பாரிஸ் போயிருந்தோம். பாரிஸில் எல்லாமே கிடைக்குதுப்பா. எல்லாம் ஹோல்சேலில் கிடைக்குது. ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ட்ராவல் பேக்கு, எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறோமோ அது வந்து ஓவரால் நம்ம வந்து பாரிஸ் போயிட்டோம் அப்படின்னா பாரிஸில் எல்லாமே ஒவ்வொரு வீதியாக இருக்குது, ஒவ்வொரு தெருவாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஏன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் அப்படின்னா ஒரே ரோட்டில் நிறைய கடைகள் விதவிதமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாமே ஒரே கடைகள். இப்போ பிளாஸ்டிக், ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ரோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராவல் பேக்கு, இந்த ஸ்கூல் பேக்கு, இந்த மாதிரி சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு ரோ. அதுக்கப்புறம் இந்த பூ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு ரோ. ஃப்ரூட்ஸுக்கு தனி. இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது. நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். நாங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறோம், அந்த ஃப்ரூட்ஸோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ பார்க்க போகிறது ஜப்பான். அக்காவோட கடையில் ஒரு அக்கா கடை இருக்குது. மெயினாக நிறைய கடை இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த அக்கா கடையில் வந்து நம்ம சாப்பிட்ட ஃப்ரூட்ஸு, நம்ம சாப்பிடாத ஃப்ரூட்ஸு, வெளிநாட்டில் உள்ள ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குப்பா. அதில் ஒன்று தான் இந்த ஜப்பான் ஆப்பிள். நல்லா பாருங்க, ஜப்பான் ஆப்பிள் தக்காளி பழம் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இதோட நன்மை வந்து இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஜப்பான் ஆப்பிள் நம்ம வந்து ஊட்டி ஆப்பிள் கேள்விப்பட்டிருக்கோம், ஊட்டி ஆப்பிள் சாப்பிட்ருப்போம், ஃப்ளம்ஸு, அப்புறம் நார்மலாக ஆப்பிள் சாப்பிட்ருப்போம், க்ரீன் ஆப்பிள், அப்புறம் க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்ருக்குறோம், நார்மல் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், அப்புறம் அதுக்கடுத்து எப்படி சொல்கிறது, குட்டியாக ஊட்டி ஆப்பிள் சொல்லுவாங்க, ஃப்ளம்ஸு, ஓகேங்களா, அதெல்லாம் சாப்பிட்ருப்போம். இது வந்து ஜப்பான் ஆப்பிள். உண்மையாக சொல்கிறேன், இதோட நன்மை வந்து கண்ணுக்கு நல்லது. சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. செம தித்திப்பாக இருக்கும். ஆப்பிளை விட செம தித்திப்பாக இருக்கும். நாங்கள் முன்னாடி சாப்பிட்ருக்குறோம். முன்னாடி காமிக்கிறது. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து தக்காளி பழம் நினச்சிடக்கூடாதுல்ல. ஏன்னா இது பார்க்குறதுக்கான அந்த அமைப்பு வந்து தக்காளி மாதிரியே இருக்கிறதுனால, அதனால் இது தக்காளிலாம் கிடையாது. சரிங்களா? இது வந்து ஜப்பான் ஆப்பிள். ஓகேவா? இதோட நன்மை வந்து இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்பா. நார்மல் ஆப்பிள் கூட நம்ம வந்து ஒரு சில பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றோம், ஒரு சில பிள்ளைங்க வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஆனால் இந்த ஆப்பிள் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக சொல்கிறேன், பிள்ளைங்க வேணானே சொல்லாது. செம்மையாக இருக்குது. மெயினாக கண்ணுக்கு நல்லது. ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் படிச்சிருப்பாங்க, எல்லாத்துக்குமே சேர்த்து சிஸ்டமில் உட்காடுறவங்க எல்லாத்துக்குமே இது நல்லதுப்பா. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆப்பிள் வாங்கி சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது கண்ணுக்கு. அதே மாதிரி அந்த அக்காவோட வீடியோஸ் நாங்கள் போடுறோம். அந்த அக்காவோட கடையில் எல்லா பழமும் இருக்குது. எப்படி சொல்கிறது, ட்ராகன் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி ஜப்பான் ஆப்பிள், தாய்லாந்து கோவா. சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அக்கா கடையில் போய் நீங்கள் வாங்குங்க. ஓகேவா? அந்த அக்கா நல்லா விலை மெலுவாகவும் கொடுக்குறாங்க, சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு சிலர்லாம் வந்து விலை கம்மி பண்ண மாட்டோமா, முடிஞ்சால் வாங்கிலாம் போயிட்டே இருமா அப்படின்வாங்க. அந்த அம்மா வந்து அவங்க வந்து நல்லா விலை கம்மி பண்ணி சூப்பராக கொடுக்குறாங்க. நீங்கள் போயிட்டு மெயினாக இந்த ஆப்பிள் வாங்கி சாப்பிடுங்க, ஜப்பான் ஆப்பிள். ஓகேவா? இதை நான் வந்து முன்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேப்பா, சேஃபாக இருங்க. பாய்.